செம்மையா இருந்தது. சிரிச்சு சிரிச்சு செம்ம கண்ணெல்லாம் வலி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியா பாக்குறேன். ஐயோ அது வேற லெவல் ப்ரோஸ். அவர் இப்போ எதுக்கு படத்துக்கு போன ஹீரோவா பண்றாரு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சந்தானம் காமெடி சொல்லவானா, கவுண்டர்லாம் எப்பவும் போல மஜாவா இருந்ததுண்ணா படம். நீ வந்து பாருண்ணா, நீ பார்த்துட்டு போய் ரிவ்யூ பண்ணா. ஸ்ட்ரெஸ் பஸ்ண்ணா, நீ வேற செம்ம ஃபன்னா. வாண்ணா வந்து பாருண்ணா. உங்க காமெடி இதுல செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் வந்து டெட் ஆயிட்டு அந்த பறந்து வர சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்றேன், நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சீனியர்ஸ் வந்து சரி இன்டர்ன்ஷிப் டிக்கெட் கிடைச்சி சேர்ந்து நாங்க வந்தோம். லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, லைக் 10 வருஷம் முன்னாடி எடுத்த படம் எப்படி இருக்கும்னு தெரியாம, லைக் ஏதாவது போர் அடிச்சிருமோ இல்லை காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாதோன்ற ஒரு நெகட்டிவ்லயே வந்தோம். சூப்பர்ண்ணா. விஷால் சார் ஆக்டிங் செம்ம சூப்பர். சந்தானம் விஷால் காம்பினேஷனே செம்ம வேற லெவலு. மனோபாலா சாரா செம்ம ஃபன் பண்ணிட்டார். அவர் இறந்த மாதிரி படத்தை காமிச்சு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். செம்மையா இருந்தது. சிரிச்சு சிரிச்சு செம்ம கண்ணெல்லாம் வலி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியா பாக்குறேன். ஐயோ அது வேற லெவல் ப்ரோஸ். அவர் இப்போ எதுக்கு படத்துக்கு போன ஹீரோவா பண்றாரு. காமெடியா வாங்கன்ற அளவுக்கு இருந்தது ஃபுல்லாவே. ஐயோ டிப்ரெஷன் இந்த வார்த்தையெல்லாம் இல்லாம நிம்மதியா இருந்தது ஃபுல்லாவே. சிரிச்சு சிரிச்சு அந்த அளவுக்கு இருக்கு. அந்த டைம் வந்திருந்தா கூட இது ஹிட் ஆயிருக்கும் தான். பட் இந்த டைம் லைக் அது செம்மையா இருந்தது. அது இப்போ எடுத்தா கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு செம்மையா இருந்தது ஃபுல்லா. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. மூஞ்ச காட்டுறாரு விஷால். 7 எடிட் 5 எடிட் இருக்காரு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா என்ஜாய் பண்ணலாம். சந்தானம் காமெடி சொல்லவானா, கவுண்டர்லாம் எப்பவும் போல சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடியான ஒரு பார்க்கும்போது அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்குது. சுந்தர்சி டேரக்ஷன் சொல்ல வேணாம், அருமையாக பண்ணியிருக்காரு சுந்தர்சி. கலகலப்போட கம்பேர் பண்ணலாம், ரெண்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வயிறு வலிக்க சிரித்தோம். நல்லா இருக்கு படம். சாங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் அஞ்சலி அவங்க வரலட்சுமி அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஷால் டைலாக்லாம் சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்குது படம். வந்து என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மஜாவா இருந்ததுண்ணா படம். நீ வந்து பாருண்ணா, நீ பார்த்துட்டு போய் ரிவ்யூ பண்ணா. ஸ்ட்ரெஸ் பஸ்ண்ணா, நீ வேற செம்ம ஃபன்னா. வாண்ணா வந்து பாருண்ணா. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்கிறது, நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுக்கு வராமல் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். எப்படி சொல்கிறது, அந்த டைமிங் சென்ஸு. சுந்தர்சி படம்னா எப்படி இருக்கும், சுந்தர்சி விஷால் ஆக்டிங் சொல்ல வேணாம். ஆக்ஷன் அவர் சிக்ஸ் பேக்ஸில் எதிரே பார்க்கல ப்ரோ. அப்படி அதுக்குன்னு ஒரு ஷார்ட் வச்சு, அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சு, எப்படி சொல்ல சந்தானத்தோட அந்த டைமிங் சென்ஸ் இருக்குல்ல ப்ரோ, சான்ஸே இல்லை ப்ரோ. எப்படி சொல்ல, அந்த மாம்பலேயே ஆல்ரெடி பார்த்துருப்போம் அவங்களோட காம்போ, விஷால் அண்ட் சந்தானத்தை காம்போ. இப்போ வந்து ஏன்னா ஓல்டு ஆக்டர்ஸும் இப்போ கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ மனோபாலா எடுத்துக்கலாம், அவங்க டெத் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க காமெடி இதில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் வந்து டெட் ஆகிட்டு அந்த பறந்து வர சீனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்கிறேன், நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சீனியர்ஸ் வந்து சரி இன்டர்ன்ஷிப் டிக்கெட் கிடச்சி சேர்ந்தேன். அதுக்காக தான் வந்து பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன் வச்சதை விட சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். நான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம தான் வந்தேன். அதுதான் சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. குடும்ப ஃபேமிலியோட வந்து பாருங்கள். மேபி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும்னு நினச்சிருப்பாங்க மேபி நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வராது. சூப்பராக இருந்துச்சு படம். நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சார். படம் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. எந்த ஒரு இடத்துலையுமே லேக் இல்லை. ஸோ குடும்பத்தோடு வந்து ஜாலியாக பார்க்கலாம் படத்தை. எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பர்சனலி சிரிச்சு வயிறு வலிச்சது தான் மிச்சம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் வந்தோம். லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, லைக் 10 வருஷம் முன்னாடி எடுத்த படம்
எப்படி இருக்கும்னு தெரியாமல் லைக் ஏதாவது போர் அடிச்சிடுமோ இல்லை காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாதோன்ற ஒரு நெகட்டிவ்லேயே வந்தோம். பட் எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ படம் எனக்கு அப்போ ஆரம்பிச்சது சிரிப்பு எண்டிங் வரைக்குமே செம்ம ஃபன்னாக என்கேஜிங்காக இப்போ இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருந்தது. விஷால் சூப்பராக நடிச்சிருந்தாரு. சந்தான காமெடி அல்டிமேட் வேற லெவலு. கிளாமர்லாம் டாப்பு டக்கர் எல்லாம் ஓகே ஓகே சரியான காமெடி. தொண்டையை பார்த்தீங்களா ரொம்ப கம்மி போயிடுச்சு பார்த்தீங்களா அந்தளவுக்கு சவுண்டு. காமெடி வேற லெவலு. காமெடி சரியான காமெடி வேற லெவல். தொண்டையை கம்மி போயிடுச்சு பாருங்க அந்தளவுக்கு. ஓகே படம் சூப்பர் டாப்பர் வேற லெவலு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து நல்ல படம் வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி படமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் செம்மையா இருந்துச்சு. சந்தானமோட காமெடி வந்து அல்டிமேட்டா இருந்தது. பழைய சந்தானம் திரும்பி வந்துட்டாங்க. ஹீரோவோட அவங்க காமெடி என்ன நம்ம தலைவன் விஷால் சூப்பர். ஆக்டிங்கும் செம்ம சூப்பர்ண்ணா. விஷால் சார் ஆக்டிங் செம்ம சூப்பர். சந்தானம் விஷால் காம்பினேஷனே செம்ம வேற லெவலு. மனோபாலா சாரா செம்ம ஃபன் பண்ணிட்டார் அவர் இறந்த மாதிரி படத்தை காமிச்சு லாஸ்ட்டில் செம்ம ஃபன் மனோபாலா வச்சு பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. படம் லேகே ஆகாது உங்களுக்கு. செம்ம சூப்பராக வந்து பார்க்கலாம். செம்ம ஜாலியான படம். அஞ்சலி மேமும் வரலட்சுமி மேமும் செம்ம ஸ்டெஸ் பஸ்ட்டு செம்ம சூப்பரு. வயிறு தான் வலிக்குது. சிரிச்சு வயிறு வலி தான் வந்தது. செம்ம இட்டு படம். ஆனால் சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கு படம். அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கிளாமரு நல்லா ஃபன்னு எல்லாமே சேர்ந்துருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது படமே. ரொம்ப நாள் கழிச்சு சந்தானத்தை பார்க்குற மாரி பார்க்குற மாதிரி இருக்குது. செம்ம ஃபன் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. யார் ப்ரோ? படம் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்குது. ரொம்ப ஃபன்னாகவே போயிட்டுருக்கு. தரமான படம் இது. பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். சுந்தர்சி படம் மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சும்மா ஒன்றும் போரில் அடிக்கல. அப்போ வந்துருந்தாலும் நல்லா சூப்பராக ஓடி இருக்கும். இப்பயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்ப்பாங்களான்னு தெரில. பார்த்தா உண்டு. ஓகே கண்டிப்பாக பார்க்கலாம். வழக்கம் போல் அவர் படம் தான். சுந்தர்சி படம் தான். இது சந்தான காமெடி அல்டிமேட்டாக இருக்குது. புரட்சி தளபதி ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான பொங்கல் சிறப்பான படம். பக்காவாண்ணா. சந்தானம் பேக்ண்ணா. செமையாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக கலகலப்பு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலு. பொங்கலுக்கு எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. சந்தானம் எதுக்கு நடிக்க போனாருன்னு தெரில. ஸ்டார்டிங் அவரை காமிச்சதுலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் வர சீன் ஃபுல்லாக வில்லன் வர சீன் கூட எப்படா சந்தானம் வருவான்ட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. புரியல. ஸ்ட்ரெஸ் பஸ்டா உள்ள போய் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக பார்க்கலாம். மனோபால வர சீன்லாம் அந்த ஒரு 10 நிமிஷம் கடைசியில் செதற விட்டுருப்பாரு. கண்டிப்பாக பாருங்க. படம் சூப்பர் சார். சூப்பர் வேற மாதிரி. சல்யூட் ரெஸ்பெக்ட் ஃபார் எல்லாருக்கும். விஷால் படம் வந்து சூப்பராக இருக்குது சார். சாங்லேருந்து காமெடி எல்லாமே பக்காவாக வந்து செட் ஆகிருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் வந்து பீக் சின்ன இதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. செம்ம. எனக்கு தெரிஞ்சு யாருக்காச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா வந்து பாருங்க. அந்த ஐடி துறைகள்லாம் வந்து பாருங்க. நல்லா இருக்கு. உண்மையாலே சூப்பராக இருக்கு. அல்டிமேட் பிளாக் பஸ்டர் மூவி. சந்தானம் காமெடி செம அல்டிமேட். 2 ஹீரோயின்ஸ் செமையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷால் நடிப்பு அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இல்ல இப்போ அவங்க இருந்தா எப்படி நடிச்சிருப்பாங்கன்றத பாக்குற மாதிரி இருந்துச்சு. அல்டிமேட் பழைய படம். ஆனா காமெடி செமையா கிளிக்காது. விஷால் ஓகேங்க. பாடிலாம் நல்லா வச்சிருந்தாரு. ஆனா சந்தானம் தான் படம். சந்தானம் இருக்கும்போது படம் சூப்பர். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சந்தானத்துக்காகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வேற மாதிரி ப்ரோ. தரமா இருந்துச்சு ப்ரோ. சந்தானம் இல்லைன்னா படமே இல்லை. வேற லெவலு. கவுண்டர்லாம் பயங்கரம். படம் குழந்தைங்களாம் வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியா நல்லா இருக்குது. காமெடி கவுண்டர்ஸ் செம கவுண்டர்ஸ். சந்தான கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சுந்தர்சி பக்கா சுந்தர்சி படம் இது. நல்லா குட். வெரி குட். இட்ஸ் வெரி குட். சீக்கிரம் வந்திருக்கலாம். படம் சீக்கிரம் வந்திருக்கலாம். ரொம்ப நல்லா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இது. இந்த டைமுக்கு தேவையான படம். குட். டெஃபினட்டாக ஃபேமிலி படம். டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். சாரி டபுள் மீனிங் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு. குட். படம் நல்லா சூப்பராக இருக்கு. சந்தான காமெடி சூப்பர். படம் ஓகே ஜாலியாக. சந்தானம் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக சந்தான கோசரம் பார்க்கலாம். அவ்வளோதான். எல்லாமே சூப்பர்.
படம் ஃபுல்லாக காமெடி நல்லா இருக்கு, ஜென்ரலாக பார்க்கலாம், ஜாலி, அவ்வளோதான். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.